Hi, hello viewers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நகமும் சதையும் போல இருந்த ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எதிரெதிர் துருவங்களா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் விசஸ் எலான் மஸ்க் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை தாண்டி உலக நாடுகளில் ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன், இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே அதி பயங்கரமான வந்துட்டு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத ஒருத்தர் மேல ஒருத்தர் மாற்றி வைக்கிறது அப்படின்றது அமெரிக்க அரசியல் களம் கிடையாது, உலக அரசியல் களத்திலேயே ஒரு ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஆச்சு எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும்? இத்தனை நாளாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அமெரிக்காவை முன்னேற்ற போகிறோம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை? அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது குழந்தைகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை அப்படின்றதுக்கு உட்படுத்தின ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஃபைலில் வந்துட்டு ட்ரம்பினுடைய பேரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத எலான் மஸ்க் வச்சிருக்காரு. அது உண்மையிலே உண்மையா? அதை தாண்டி யார் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டைமாக ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அமெரிக்காவுடைய அதிபரானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் எலான் மஸ்க்கும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு அவருடைய பிரச்சாரத்துக்கான செலவு பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாகவே களத்தில் இறங்கி வந்துட்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருக்காக வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாதலையா இருந்தாலும் சரி, எப்படியாவது ட்ரம்ப்பை அதிபராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் தன்னுடைய எஃபர்ட்ஸ் அப்படின்றத 100% போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு கைமாத்தா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிபர் ஆன உடனே செயல் மேம்பாட்டுத்துறை DOGE அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு துறையை உருவாக்கி அதனுடைய தலைவராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த துறையினுடைய முக்கியமான நோக்கமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசினுடைய செலவுகள் இருக்கு இல்லையா அதை குறைக்கிறது தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்துகிட்டே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபராக என்னதான் ட்ரம்ப் இருந்தாலும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல எலான் மஸ்கினுடைய தலையீடு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வெளிப்படையாகவே கண்டனங்கள் அப்படின்றதும் தெரியப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாட்டு அதிபர்கள் இல்லைன்னா உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தாலும் கூட அந்த கூட்டத்திலேயே எலான் மஸ்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகேப்பா, இப்போ இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய செனட் அவை இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு எப்படி மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய செனட் அவையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புதிய வரி விதிப்பு அப்படின்றத வந்துட்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவர் செயல்படுத்துறாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புதிய வரி குறைப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமானது. இந்த புதிய வரி குறைப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய செலவினம் அப்படின்றத ரொம்பவே அதிகப்படுத்தும். என்ன வந்துட்டு DOGE இருக்கு இல்லையா, டாஜ் அமைப்பினுடைய தலைவராக போடும்போது அமெரிக்காவுடைய செலவை குறைங்க அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ செலவை அதிகரிக்கிற மாதிரி இந்த புதிய வரி குறைப்பு மசோதா அப்படின்றத தாக்கல் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே கேவலமானது, இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா அவர் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு, நேரடியாக ஒரு விமர்சனம் அப்படின்றத வைக்கிறாப்ல அப்படின்னே சொல்லலாம். இதை வந்துட்டு ட்ரம்ப் கொஞ்சம் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மசோதாவை பத்தி இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்கார் இல்லையா ட்ரம்ப் சைட்ல இருந்து எலான் மஸ்க்கு சொல்றாங்க. ஸோ இந்த மசோதாவை வந்துட்டு இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு மஸ்க்கு நல்லாவே தெரியும், மஸ்கே இப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்க கூட கிடையாது, மஸ்க்குக்கே இது புரியலன்னா வேற யாருக்குமே இது புரியாது, இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு, இன்னும் கூட பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஸ்க் என்னை பத்தி கீழ்த்தரமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. மஸ்க்குக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் புரியல அப்படின்னா வந்துட்டு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, இதை விட இன்னும் பல மோசமான விஷயங்களை எலான் மஸ்க் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாப்ல ஒரு பதிவை போடுறாப்ல அப்படின்னே சொல்லலாம். இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி. இதை உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் மறுக்கிறாரு, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இந்த மசோதா ஒரு டைம் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அனுப்பப்பட்டது கூட கிடையாது, எனக்குன்னு சொல்லி கிடையாது, செனட் அவை இருக்கு இல்லையா அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய யாருமே இந்த மசோதாவை முழுசா கூட படிக்கல. ஸோ
அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவசர அவசரமா இந்த மசோதா அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ரொம்பவே அபாயகரமானது, கேவலமானது, ரொம்பவே எப்படி சொல்றது, முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்றாப்ல. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய உச்சபட்ச கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் போடக்கூடிய அடுத்த பதிவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க்கு நம்ம அரசாங்கம், அதாவது அமெரிக்க அரசாங்கம் தரக்கூடிய மானியங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எலான் மஸ்க் கூட போடப்பட்ட ஒப்பந்தங்களை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலே பல பில்லியன் டாலர்ஸ் அப்படின்றத அமெரிக்காவால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போடுறாரு. ஸோ இதுக்கு வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்பினுடைய அந்த விஷயத்துக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மஸ்க் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா, ஓ அப்படியா, எனக்கு வழங்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்கு இல்லையா, அதாவது மானியமாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தத்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா டிராகன் சொல்லி ஒரு விண்கலம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தையும் நீங்கள் கைவிட்டு தான் ஆகணும். ஸோ இனிமேல் வந்துட்டு டிராகன் விண்கலம் அமெரிக்காவுடைய நாசாக்காக இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இது ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துது அப்படின்னே சொல்லலாம். ஏன்பா அப்படி என்ன இருக்கு அந்த டிராகன் விண்கலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா மூலமா வந்துட்டு விண்வெளிக்கு போகிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களை திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கும் அமெரிக்காவுடைய கைகளில் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த டிராகன் மட்டும்தான். ஸோ இன்கேஸ் வந்துட்டு எலான் மஸ்க் இந்த டிராகன் விண்கலம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டுக்காக நான் ஏன் என்னுடைய விண்கலத்தை வந்துட்டு அனுப்பணும், அதையும் நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அமெரிக்காவில் அடுத்த பெரிய குண்டா வெடிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூணாவது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அடுத்தடுத்த ட்வீட்ஸ் அப்படின்றத போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நன்றி கேட்டவர், நான் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவரால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்துட்டு நான் செஞ்ச உதவிகளை நன்றிகளை மறப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. பட் இது வந்துட்டு ஒரு பெரிய வெடிகுண்டை போடுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்விட்டை போடுறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2005 2008 காலகட்டத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட பாலியல் குற்றவாளியான நம்ம எயின்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, அதாவது ஜெஃப்ரி எயின்ஸ்டீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெஃப்ரி எயின்ஸ்டீனோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கோப்புகள்ல, அவர் சம்பந்தமான வழக்குகளுக்கான கோப்புகள்ல வந்துட்டு நம்ம அதிபரான ட்ரம்பினுடைய பேரும் வந்துட்டு இருக்கு. நான் சொல்றதை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போடுறாரு. இந்த அமெரிக்க அரசியல் காலத்துல பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யார் அந்த ஜெஃப்ரி எயின்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலியல் குற்றவாளி, அதுலேயும் குறிப்பா கரிபியன் தீவுல அவருக்குன்னு இருந்த ஒரு தீவுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணப்பட்டவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன பெண் குழந்தைகளை சப்ளை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்துட்டு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு அவர் சப்ளை பண்ண பெரும் முக்கிய புள்ளிகளில் நம்ம ட்ரம்ப் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ 2019 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, சிறையிலேயே மர்மமான முறையில் இறந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தற்கொலை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாலும் கூட அவரை வந்துட்டு பெரும் புள்ளிகள்லாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்து வாயை திறந்தாரு அப்படின்னா இன்னைக்கு உச்சபட்ச அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, பெரும்புள்ளிகளா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி மாட்டிக்குவாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அவர் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்றதுதான் இன்னை வரைக்கும் நம்பப்படுது. இருந்தாலும் அவர் கேஸ் சம்பந்தமான வழக்குகள் சம்பந்தமான அந்த கோப்புகள், ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியிடாததுக்கான முக்கியமான காரணம், நம்பர் 1 காரணமே அதில் ட்ரம்பினுடைய பேரும் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய ட்விட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போட்டு ஒரு கொஷின் மார்க்கோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் மாதிரி வச்சிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசியல் களத்தில் இன்னும் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னது ட்ரம்ப் வந்துட்டு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால அரசியலில் வந்துட்டு நம்ம ஒரு கட்சியை உருவாக்கணும், நம்ம வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப முக்கியமான முதல் காரணம் பணம் தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த பணம் எலான் மஸ்க் கிட்ட பல கோடி கொட்டி கிடக்கு, எண்ண முடியாத அளவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல எலான் மஸ்க் வந்துட்டு நம்ம இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா அரசியல் காலத்துல ட்ரம்ப்புக்கு எதிராக ரொம்ப பெரிய செயல்பாட்டை எலான் மஸ்க் பண்ண போறாரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பை வந்துட்டு அதிபர் பதவியிலிருந்து நீக்கிட்டு ஜேடி வான்ஸ் இருக்கார் இல்லையா, துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ்
எலான்ஸ் அதிபராக்குறதுக்கான முயற்சியிலையும் எலான் மஸ்க் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க்கு எதிரான நடவடிக்கைகள் அவர் என்னதான் அதி பயங்கரமாக ஈடுபட்டாலும் கூட சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் வந்து நம்ம மஸ்கை சீண்டிட்டோமோ அப்படின்ற மனநிலையில தான் ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எலான் மஸ்க் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு குடியரசுக் கட்சியில எத்தனை பேரை வேணாலும் அவரால் விலைக்கு வாங்க முடியும். அவர் நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமெரிக்காவில் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்பினுடைய ஆட்சி அங்கே அமைச்சதுல எலான் மஸ்க்கு 80% பங்கு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல உங்களுடைய சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது யாருக்கு, ட்ரம்ப்புக்கா மஸ்குக்கா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.